அடியே கோமலா, இங்க கொஞ்சம் வா. இது ஒண்ணு சும்மா நொய்யி நொய்யினு. சரி, என்ன அத்தை? ஆமாண்டி, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன். நீ எல்லா வேலையும் பாத்துக்கோ. அப்படி என்னத்த முக்கியமான வேலை கேட்டுட்டியா? இனி நான் போன காரியம் வழங்குற மாதிரி தான். போகும்போதே எங்க போறீங்க, எதுக்கு போறீங்கன்னு 10 கேள்வி கேட்கறது. எங்கேயோ போய் தொலை. என்னது? இல்ல அத்தை, சும்மா தான். நீங்க எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். அது ஒண்ணும் இல்லடி, நானும் எதிர்த்த வீட்டு வச்சலாமும் கோட்டு படத்துக்கு போறோம். ஓ, இதுதான் முக்கியமான வேலையா? ஆமாண்டி, நான் வரதுக்குள்ள சமைச்சு வச்சிரு. மத்தியானத்துக்கு துணியெல்லாம் துவைச்சி காய வச்சு மடிச்சு வச்சிடு. வீடெல்லாம் நல்லா பெருக்கிடு. பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிடு. வீடை சுத்தமா வச்சுக்கணும், சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை, போயிட்டு வாங்க. அத்தை வரத்துக்குள்ள நல்லா ஒரு தூக்கத்தை போடுவோம். ஒரு வழியா படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சுடா. அடியே கோமலா, என்னடி தூக்கம் இது? அதுவும் அத்தை, ஒரு 5 நிமிஷம் படுக்கலாம் கண்ண முன்னா அதுக்கும் படம் முடிஞ்சிச்சா? வந்துட்டீங்க. 5 நிமிஷமா? நான் போயிட்டு 4 hour கழிச்சு வரேன். 4 hour ஆயிடுச்சா? ஆமா, இப்ப என் பையன் வருவானே, அவனுக்கு சமைச்சு வச்சியா இல்லையா? நான் தான் அவரை சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன், அதையே சாப்பிட்டுக்கலாம். அடி பாவி, ஒரு வேலையும் செய்யாம நல்லா தூங்கிட்டு ஏந்துக்கிறியா? இரு, என் பையன் வந்து உன்னை போட்டு கொடுக்குறேன். நீங்க என்ன போட்டு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை போட்டு கொடுத்துருவேன். நீங்க தான் படத்துக்கு போயிட்டு வந்தீங்க. அடி பாவி, ஒரு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சு. சரி, நானும் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ எதுவும் சொல்லாத. நான் வாங்கி நிறைய சாப்பிட்டோம்.